இந்த சூழ்நிலையில் தான் விஜய் அவர்களின் 2வது மாநாடு மதுரை மண்ணில் நேற்று நடைபெற்றது. அந்த மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் சீமானுக்கு தக்க பதிலடி கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஏன்னா தன்னுடைய கொள்கை தலைவர் பெரியாரை கேவலமாக பேசின சீமானுக்கு அவருக்கு புரியும்படி சில வார்த்தைகளை சொல்லுவாருன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாறாக மாநாட்டு திடலில் வந்து விஜய் ரசிகர்கள் சீமான் ஒழிகன்னு சொல்லி கோஷம் எழுப்பினாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே சீமான் அவர்கள் கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரையும் நம்ம விஜயையும் தாக்கி பேசியிருக்காருன்னு சொல்லி இப்போ இந்த மாநாட்டை பயன்படுத்தி எல்லாரும் சீமான் ஒழிகன்னு சொல்லி கோஷம் எழுப்பினதை மீடியா முழுக்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பெரியார் மீது சீமான் வச்ச 2 குற்றச்சாட்டுகள் என்னன்னா, தாய் மகன் உறவை கொச்சைப்படுத்தினது, இன்னொன்று பெண்கள் தன்னுடைய கர்ப்பப்பையை வெட்டி எறிங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னது. இதை வந்து பெரியார் மீது குற்றம் சுமத்தின சீமான் கண்டிப்பாக பெரியாரோட காலகட்டத்துக்கு டைம் டிராவல் பண்ணி சீமான் அங்கிருந்து யோசனை பண்ணி பார்த்திருந்தா பெரியார் எந்த ரீதியில் எதன் அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி தெள்ள தெளிவாக புரியும்.